ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே டிக்டாக் கிளிப் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி எப்படி டிக்டாக் கிளிப் மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கான கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சில்க் த்ரெட்டை வந்து எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் நம்ம எடுக்கணும், எப்படி வந்து அதை ரேப் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கான கிளாஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ்க்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்டாக் கிளிப் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட், உங்களுக்கு என்ன கலர் வந்து தேவைப்படுதோ அந்த சில்க் த்ரெட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 15 to 20 ஸ்டாண்ட்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து சில பேரோட டிக்டாக் கிளிப் பெரிய டிக்டாக் கிளிப்பாக இருக்கும், சில இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு அதுக்கேற்ற அளவுக்கு ஸ்டாண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ தேவைப்படும், குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கான கிளாஸ்க்கு நமக்கு தேவையான திங்ஸ். ஸோ நான் இப்போ எடுத்துருக்கிறது இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நேற்று டிசைன் போட்டது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அந்த டிக்டாக் கிளிப்பு. இது வந்து இதுவும் ஒரு குழந்தைகளுக்கெலாம் நம்ம குத்துவோம்ல தலையில், அந்த மாதிரி தான். ஸோ இந்த கிளிப்பு வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம த்ரெட்டை வந்து ரேப் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த கிளிப்லையும் நான் மேக் பண்ணி காட்டியிருப்பேன். நம்ம நேற்று யூஸ் பண்ணோம்ல அந்த நார்மல் டிக்டாக் கிளிப்லையும் வந்து எப்படி நம்ம த்ரெட்டை வந்து ரேப் பண்ணுறதுன்றதையும் நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்க அந்த கிளிப்பை வந்து கழட்டிட்டு மேலே இருக்க அந்த பேஸ் மட்டும் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம த்ரெட்டை ரேப் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து 20 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்டாண்ட்ஸ் 15 to 20க்குள்ளே நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை 15 ஸ்டாண்ட்ஸே போதும் அப்படின்னாலும் 15 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு இருக்குல்ல, கிளிப்பை எடுத்துக்கோங்க. கிளிப்பை எடுத்துகிட்டு அந்த கார்னர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டர் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவாங்க. சென்டர் போர்ஷன் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர் கவர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து க்ளூ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல த்ரெட்டு, அந்த த்ரெட்டை வந்து அதில் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. அது நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆக வச்சுருங்க. ஸோ பார்த்து அதே மாதிரி க்ளூ வந்து கையில் வந்து ஒட்டிருச்சு அப்படின்னா தொடச்சிருங்க கையிலேருந்து. ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம அடுத்து இது பண்ணுறப்ப அந்த க்ளூ கையில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த த்ரெட்டு கையோடு வந்துகிட்டே இருக்குது. அதனால் அது கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கையை நல்லா வந்து தொடச்சிருங்க பக்கத்தில் ஒரு துணி வச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த எண்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து அந்த மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஸ்டார்ட் பண்ணாமல் மிடில் கொஞ்சம் அந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு அந்த சென்டர் போர்ஷனை வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் கவர் பண்ணிவிட்டு தான் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் த்ரெட்டை இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் போர்ஷனில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு அந்த க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க.
க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் இன்னொரு டைம் வந்து அது மேலேயே கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஒட்டுற இடத்துல நீங்கள் க்ளூ நல்லா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது மேலே வராமல் அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். இல்லை அப்படின்னா வழுக்கிட்டே போகும். ஏன்னா நமக்கு டிக்டாக் கிளிப் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வழுக்கிட்டே போகும். கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லா டைட்டாகவும் ரேப் பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணி ரேப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த த்ரெட்டும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கையில் க்ளூ இருக்கிறனால ஒவ்வொரு த்ரெட்டாக மேலே வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த மட்டும் நீங்கள் நல்லா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஃபுல்லாகவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேலே கொடுக்காம கீழே அந்த கேப் விட்டுட்டு கீழே இதே மாதிரி வந்து நீங்கள் த்ரெட்டை ரேப் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரேப் பண்ணுறப்ப கொஞ்சம் டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ சுற்றி இதே மாதிரி ரேப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சென்டர் போர்ஷனில் வர்றப்பெல்லாம் வந்து எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னு நீங்கள் வந்து ரேப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த கார்னர்கிட்ட வர்றப்ப அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து ரேப் பண்ணணும். எதுக்காகனா டக்குன்னு அந்த த்ரெட்டு வந்து விலகிரும். ஸோ அதுக்காக தான் க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை ரேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பொறுமையாகவே வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரியே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து சுற்றிட்டு கட் பண்ணிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மேலே க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது நல்லா ட்ரை ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதை நல்லா எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் வந்து நம்ம த்ரெட்டு வந்து ரேப் பண்ணணும். ஸோ ரேப் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த கிளிப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கிளிப்பை இதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இன்னொரு இதுக்குள்ளே இந்த சென்டரில் நம்ம கேப் இருக்குல்ல, அந்த கேப் இல்லாமல் எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன டிசைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் க்ரீன் கலர் ட்ராப் ஷேப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ட்ராப் ஷேப்பை வந்து இதில் கொடுத்துக்கிறேன். நான் சென்டரில் வந்து ஒரு குட்டி ஸ்டோன் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு சுற்றிலும் ட்ராப் ஷேப் இருக்க மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நான் ஒரு இடத்துல மட்டும்தான் டிசைன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எங்கன்னா டிசைன் தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் ஒரு குட்டி ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து நம்ம நார்மல் டிக்டாக் கிளிப் இருக்குல்ல, அந்த டிக்டாக் கிளிப்பில் வந்து எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து நான் ஒரு 20 ஸ்டாண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயுமே ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்டார்ட் ஆகுதில்ல, இந்த இடத்துல தான் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா காய வச்சுருங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
ஸோ ஓரளவு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து த்ரெட்டை வந்து ரேப் பண்ணுறது கொஞ்சம் டைட்டாக ரேப் பண்ணுவோம். ஸோ ரேப் பண்ணுறப்போ இது காயாமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து கையோடு அப்படியே வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் டைட் ஆகட்டும், கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் க்ளூ எடுத்து இந்த கார்னர் ஃப்ரண்ட் சைடும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு டைம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அகெயின் நம்ம இன்னொன்று என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா மேலே வந்து கவர் ஆகாமல் இருக்குல்ல, ஸோ அதனால் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா எடுத்து கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் மேலே இருக்கிறது வந்து கவர் ஆகுற மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அந்த க்ளூவை வந்து கொஞ்சம் நல்லா ஒட்ட விட்டுருங்க. ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் கையிலே கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து அந்த த்ரெட்டோடு சேர்த்து அது ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் இன்னொரு டைம் வந்து நம்ம இது மேலேயே ஒரு 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 ரேப் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா இது நல்லா ட்ரை ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ புரியும். இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு அந்த கார்னரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ மட்டும்தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து சென்டர் போர்ஷனில் வந்து த்ரெட்டு ரேப் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி நீங்கள் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணிகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு கிட்ட வந்தோடனே நம்ம கிளிப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 2 கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இந்த மாதிரி த்ரெட்டை உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு அகெயின் நீங்கள் வந்து ரேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம த்ரெட்டை வந்து ஃபுல்லாக நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒன்று 2 நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த கேப்பில் வந்து த்ரெட்டை கொடுத்துட்டு அடுத்த பக்கம் நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த த்ரெட்டை வந்து ரேப் பண்ணணும். ஸோ பார்த்து கவனமாக ரேப் பண்ணுங்கள். இதுலேயும் ஃபுல்லாக ரேப் பண்ணதுக்கப்புறம் அந்த எண்டு பாயிண்ட் வரும்ல, எண்டு பாயிண்ட் வர்றப்போ த்ரெட்டை ரேப் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நல்லா இந்த மாதிரி சுற்றி நீங்கள் வந்து ரேப் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணோம் அதே மாதிரியே வந்து இதுலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்டு தேவையோ பேலன்ஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே ஈஸியாயிரும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா இது மட்டும் அந்த க்ளூ வந்து கையில் இதான் அப்ளை ஆகிருச்சு அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து க்ளூவோடு ஒட்டிக்கிட்டே வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை ஆகிரும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுலேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் நான் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம செயின் ஸ்டோன் இருக்குல்ல, செயின் ஸ்டோன் வந்து இதில் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட வந்து செயின் ஸ்டோனு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுகர் பீடு இருக்குல்ல, சுகர் பீடை வந்து த்ரெட்டில் கோர்த்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நான் இன்றைக்கி செயின் ஸ்டோன் இருக்குல்ல, செயின் ஸ்டோன் மட்டும் கொடுத்து எப்படி டிசைன் கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் 3 லேயராக கொடுக்குறேன். ஸோ 3 டைம்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க செயின் ஸ்டோனை. ஸோ இந்த மாதிரி வந்து 3 லேயராக வந்து நான் குந்தன் ஸ்டோன் செயின் ஸ்டோன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து செகண்ட் லேயர் வந்து கொஞ்சம் சின்னதாக, அடுத்து தேர்ட் லேயர் வந்து இன்னும் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நான் அதுக்கு இடையில இருக்க அந்த கேப் இருக்கும்ல, நம்ம ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்க கேப்பில் ஒவ்வொரு ட்ராப் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு சுற்றிலுமே அவுட்லைனில் வந்து நான் டிசைன் கொடுத்துட்டு சென்டரில் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்லை சுகர் பீடு அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துருக்க அந்த த்ரெட் ரேப்பிங் 2 டைப்பில் பார்த்துருக்கோம். ஸோ 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து நம்ம எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் த்ரெட்டு ரேப் பண்ணுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கான ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதோட அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள். ஸோ நாளைக்கான கிளாஸில் சென்டர் கிளிப் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.